அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்க ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்ச நாளா போட முடியாம போயிருச்சு. ஒரே ஹெல்த் இஷ்யூஸு, எக்ஸாம்ஸு, பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்ஸு, அலைச்சலு அப்படி இப்படின்னு வீடியோ வந்து போடவே வந்து முடியல. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இத எடிட்லாம் பண்ணி வச்சுட்டேன். பட் வாய்ஸ் ஓவர் குடுக்கறதுக்கும், அப்லோட் பண்ணுறதுக்கும் எனக்கு டைமே வந்து கிடைக்கல. சரி இன்ஷா அல்லாஹ் இனிமேலாவது நம்ம டெய்லி ரெகுலரா வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் என்ன அன்சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ட குடுங்க. புதுசா நம்ம சேனலுக்கு நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைச்சிருக்கீங்க. அவங்க எல்லாரையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? இது ஒரு ஃப்ரைடே வந்து எடுத்தது. ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ கையில வச்சிருந்தேன் இல்லையா? ஒரு மிட்டாய் டப்பா. அது வந்து தூக்கி போட்டாங்க. நான் சின்ன வயசுல இந்த மாரிலாம் வந்து வச்சு விளையாடியிருக்கேன். சரி நான் அதையும் வச்சு பார்த்துட்டு படிக்க வந்து உட்காந்தேன். ரொம்ப நேரம் ஒரு சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு குழந்தை அழுகுற மாரி சவுண்டு. அந்த சவுண்ட மட்டும் கேளுங்க. அது எங்கேருந்து வருதுன்னு நான் காட்டுறேன். பார்த்தீங்களா? இந்த சவுண்டு தான் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாரி நைட்டுலாம் வந்து கேட்கும். எனக்கே வந்து ரொம்ப பயமா இருக்கும். என்னடா குழந்த அழுகுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு மேல உட்காந்தெல்லாம் வந்து கத்தும். நீங்களும் இந்த மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு வந்து சொல்லுங்க. இதுங்க என்ன பேசிக்குதுன்னே யாருனாலயுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். சில நேரம் அடிச்சுக்குங்க, சில நேரம் இப்படி தனித்தனியா ஓடி போயிருங்க. சரி என்னவோ ஒரு குக்கிங் மெத்தர்லாமா? முட்டை மசால் தான் வந்து செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா வந்து செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு நல்ல பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்த ஸ்லைஸா கட் பண்ணி அது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். இதோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சக்தி மட்டன் மசாலா இருக்கு இல்லையா? அதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். ஆல்ரெடி நான் வந்து முட்டையை வேக வச்சு தான் வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்தேன். ஓகே எல்லாமே வந்து சரியாக இருந்துச்சு. இப்போ வேக வச்ச முட்டையை வந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் வந்து இந்த முட்டைக்குள்ளே வந்து இறங்கும். ஸோ இந்த மாதிரி நான் கோடு கோடாக போட்டுட்டு நம்ம மசாலா கூட வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு மசாலா. ஸோ அதில் வந்து இந்த முட்டையெல்லாம் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா பிரட்டி பிரட்டி இறக்கணும் அப்படின்னோம்னா அழகாக சூப்பராக டேஸ்டியாக வந்து ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி வந்து ஃபஸ்ட்டு என்னை ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை சொன்னது வந்து ஞாபகம் வச்சுருந்துருப்பீங்க. நான் வந்து ஒரு முட்டை மசாலா வந்து செய்திருந்தேன். அந்த வீடியோ வந்து எடுத்து நான் என்னது கூகுள் ட்ரைவில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வந்து எப்படியோ அதை வந்து எடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து கொடுத்துடலாம். அப்புறம் எடுத்த வீடியோ வேஸ்ட் ஆயிரும் இல்லையா? அதனால் வந்து இது இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக இறக்கும்பொழுது கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா சுருக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி செம்ம சூப்பராக இருக்கும் உண்மையிலுமே. அதுவும் தயிர் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிற மசாலா வச்சும் செய்யலாம். இன்ஷால்லா வேணும்னா ரெசிபி கேளுங்க. அடுத்த வாட்டி வந்து கொடுக்குறேன். என் பிள்ளைங்களாம் வெறும் வாயில சாப்பிட்டாங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறது, பிள்ளைங்க வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெசிபி வந்து சக்ஸஸ். சரி ஓகே. இப்போ க்ரோசரி ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாமா? லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். கிச்சன் க்ளீன் பண்ணும்பொழுது இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அன்னன்னைக்கே வந்து வீட்டில் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ நான் கையோடு வந்து அப்போயே இந்த வீடியோவை வந்து எடுத்துட்டேன். பட் போடுறதுக்கு தான் ரொம்ப டிலே பண்ணிவிட்டேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ரெகுலராக வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன். பட் பேக் டு பேக் ஏதாவது வந்து வந்துடுது. ஒன்றா வந்து படிக்கிறதுக்கான வேலை வந்துடுது, இல்லையா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான வேலை வந்துடுது, ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆகிடுது, ஊருக்கு போகிற மாதிரி ஆகிடுது. ஸோ ரீசன்ஸ்லாம் அப்பார்ட். இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்போ கொடுக்குற சப்போர்ட் மாதிரி எப்பயுமே வந்து கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது தான் எனக்கு வந்து ஓகே நம்மளே முயற்சி கமெண்ட் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு வந்து தோணும். சரி ஓகேவா? சரி ஃபஸ்ட்டு வந்து பாட்டில்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பருப்பு வகைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிங்கில் வந்து வச்சாச்சு. கண்ணாடி பாட்டில் மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்ட் மாதிரிங்க அது உண்மையிலுமே. எங்கள் அம்மாலாம் வந்து சொல்லுவாங்க கண்ணாடி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் வந்து
ரொம்ப பொறுமை தேவை அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையிலுமே வந்து கரெக்டாக தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது எடுக்கும் பொழுதும் வைக்கும் பொழுதும் ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும், கேர்ஃபுல்லாக வந்து வைக்கணும். கொஞ்சம் வேகமாக வச்சுட்டோம்னா அவ்வளோதான் டமால்னு உடஞ்சி போயிடும். ஸோ வந்து நான்லாம் பயங்கரமாக வந்து கோவப்படுவேன். நானாக தான் ஆசைப்பட்டு இது வாங்கினேன். அட்லீஸ்ட் இந்த வகையிலையாவது நம்மளுடைய கோவத்தை வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மெயின்டைன் பண்ணும்பொழுது என் கையிலேருந்து இது வரைக்கும் ஒரு பாட்டில்ஸ் கூட வந்து விழுந்து உடஞ்சதில்லை. அல்ஹம்துலில்லாஹ்னு இனிமேலும் உடையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு பெனிஃபிட் இந்த கிளாஸ் பாட்டில்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து நல்ல விசிபிளாக வந்து தெரியும் உள்ளே என்ன போட்டிருக்கோம், எவ்வளோ காலியாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பொறுமை இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பெரிய பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 kg வந்து பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் மளிகை சாமான் போட்டோம்னா. ஆனால் இது வாங்கி ஆல்மோஸ்ட் 2 வருஷம் வந்து ஆகுது இந்த பாட்டில்ஸ்லாம் நான் வாங்கி. இது வரைக்கும் அல்லாஹ்வின் கிருபை கொண்டு எதுவுமே வந்து ஆகலை, நல்லா தான் வந்து இருக்குது. இது நல்லா கழுவிட்டு நல்லா வந்து ட்ரை ஆகணும். நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஈரமே இல்லாதப்ப அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைக்கலாம். சொன்ன மாதிரி இது வந்து 3/4 கிலோ வந்து பிடிக்கும். 1 kg வந்து ஃபுல்லாக வந்து பிடிக்காது, ஒரு 3/4 கிலோ பிடிக்கும். ஸோ நம்ம வந்து மீதி இருக்கிறத நான் ஒரு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மல்டி கலர் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ வந்து வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுதே என் பையன் வேக வேகமாக ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஓடி வந்து வந்துட்டார். நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு பக்கம் வந்து நிறுத்தி வச்சுக்கிட்டே இந்த வராத அங்கேயே நில்லை, கண்ணாடி பாட்டில் வந்தேன்னா உடஞ்சி போயிடும் எடுத்துறாத. ஏன்னா அவன் கொஞ்சம் வேகமாக எனக்கு பயம், நம்மளே வைக்கும் பொழுதே வேகமாக வச்சுருவோன்னு பயந்துட்டு தான் கீழே வந்து டவல் விரிச்சு வச்சேன். ஸோ அவன் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தானா, அதனால் ஓரமாக நிற்பேன். அவனை ஓரமாக வந்து கேமராவுக்கு அங்கிட்டு நிப்பாட்டியிருக்கேன். அப்படி இருந்தாலும் அவன் வந்து இடையில வந்துடுவான் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டில் வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நானே வந்து உடைக்காமல் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்களும் ரொம்ப பொறுமையாளியாக தான் இருப்பீங்க, கண்டிப்பாக வந்து வச்சுருப்பீங்க. ஸோ இது வந்து நான் ஷாப்ஸியில் வந்து வாங்கினேன். பட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. லிங்க் வேணுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்ஷா அல்லாஹ் லிங்க் வந்து உங்களுக்கு தரேன். ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பெரிய பாட்டில்ஸில் மட்டும் நான் இந்த துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, பொட்டுக்கடலை, உளுந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்குவேன். சின்ன பாட்டிலில் தான் வந்து நாட்டு சக்கரை வந்து போட்டு வைப்பேன். பட் வந்து அடிக்கடி வந்து அது தீந்து போயிடும், சீக்கிரம் நம்ம போய் ரீஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால சரி இந்த வாட்டி பெரிய பாட்டில்லையே போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டு வச்சாச்சு. நாங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாகவே வந்து நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால தான் வந்து பல்காக வந்து வாங்கி வச்சுக்கோம் ஒரு 2 மாதத்துக்கு ஆகிற மாதிரி. இது 2 மாதம், அதாவது இடையில வந்து அச்சு வெல்லமோ இல்லை வந்து வெள்ளை சக்கரையோ ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா இது 2 மாதத்துக்கு வரும். இல்லை இது மட்டுமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா இப்போ காட்டியிருக்கேன் இல்லையா கவரில் இருக்கிறது, அது வந்து 1 மாதத்துக்கு தான் வரும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு எப்படியோ 6-7 தடவை வந்து சாயப்பட்டுருவோம். ஸோ இது வந்து போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி இதில் வந்து இது மூடி வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும், பட் வந்து ஏர் டைட்டாக தான் இருக்கும். இதுக்குள்ளே பூச்சி போகிறதோ இல்லை எறும்பு போகிறதோ அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவுமே வந்து இந்த பாட்டிலில் வந்து இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் வந்து கட்டுப்படுத்தி கேமரா பின்னாடி நிற்க வச்சிருந்த நில்லுப்பா வராதுன்னு அப்படி இருந்து ஓடி வந்துட்டார். நானும் ஹெல்ப் பண்ணுற மம்மின்னு சரி பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து ஒரு பயம், மூடி மட்டும் போடு அப்படின்னு பயந்துக்கிட்டே நான்ட்டு பாட்டில் இப்படி மூடி இப்படி போடு, கீழே போட்டுறாத, தள்ளி விட்டுறாத அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஓகே அவன் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவான், இருந்தாலும் நம்ம அம்மா இல்லையா சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சொல்லியாச்சு. சரி ரீஃபில்லும் வந்து பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பாட்டிலெலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து எல்லா பாட்டில் க்ளீனாக ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னால அது பார்க்குறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ எல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு பார்க்கும்பொழுது தான் ஓகே மனசுக்கே வந்து திருப்தி. இந்த மாதிரி எல்லாமே வீட்டில் பொருள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு குக்கிங்கே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். இந்த சின்ன சின்ன பாட்டில்ஸும் இருக்குது இல்லையா, இப்போ நான் ஒரு பாட்டில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதை வந்து க்ளீன் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இதில் வந்து நான் இதுவும் வந்து ஆன்லைனில் வாங்கினது தான். இது வாங்கியுமே வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். பட் இதுவுமே வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 ml வந்து பிடிக்கும் கெப்பாசிட்டி. இதில் நான் ஆல்ரெடி ஒரு இதில் வந்து தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன், இன்னொன்றில் வந்து கல் உப்பு வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஜாரில் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். அது என்னென்னா சின்னதாக இருக்கனால வேகம் தீந்துருது. சரி இதில் இருந்து நாட்டு சக்கரையை தான் பெரிய பாட்டிலில் கொட்டியாச்சு இல்லையா, அதனால் இது ஃப்ரீயாக இருந்தனால இதில் வந்து கல் உப்பு வந்து போட்டுக்கிட்டேன். இன்னொரு பாட்டிலில் வந்து தூள் உப்பு வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்ன சொல்கிறது, இதுவும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் நல்லாவும் இருக்கும். தூளுப்பு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் இருந்துச்சு. நான் பாட்டில் வந்து காலியானதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து போடுவேன். சரி கொஞ்சம் தானே இருக்குது, சீக்கிரம் வந்து தூளுப்பு தீந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாட்டில்ஸ்க்குலாம் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நேம் மென்ஷன் பண்ணி ஓட்டுவாங்க. பட் எங்களுக்கு வந்து எதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தாலே வந்து விசிபிளாக தெரியும். ஸோ வந்து பழக்கமானனால எங்களுக்கு அது தேவைப்படலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் வந்து ஒட்டி கூட ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், வீடியோ வந்து முடிய போகுது. அடுத்த ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்து சூப்பரான வீடியோ உங்கள் கூட
கூட வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறைய கிச்சன் டிப்ஸோட அது வந்து ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொடுக்குற சப்போர்ட்டு எப்பயுமே வந்து கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். ரெகுலராக பார்க்கலாம். அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்கணும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.